Taste the Daily. புதைக்குழிக்கு சென்று கொண்டிருக்கும் இந்திய எஃகு உற்பத்தி நிறுவனங்களை காப்பாற்றுங்கள் என இந்திய எஃகு உற்பத்தி நிறுவனங்கள் கதறுகின்றன. 2030ஆம் ஆண்டிற்குள் எஃகு உற்பத்தியில் உலகில் முதலிடத்தை அடைந்து விடுவோம் என வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கும் குஜராத் மாடல் பாஜக ஆட்சி எஃகு உற்பத்தியில் இறக்குமதியில் என்ன நடக்கிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். நிதியாண்டில் 4.67 மில்லியன் டன்னாக இருந்த எஃகு இறக்குமதி நடப்பு நிதியாண்டில் 8.3 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. அதே நேரம் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு எஃகு ஏற்றுமதி 11 விழுக்காடு மட்டுமே அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு நாடுகள் வழியாக சீனா இந்தியாவிற்கு குறைந்த விலையில் எஃகுகளை அனுப்புவதாகவும் இது இந்திய எஃகு துறையின் முதலீடுகளை தடம் புரள செய்யக்கூடும் எனவும் டாடா ஸ்டீல் நிர்வாக இயக்குனர் பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது குஜராத் மாடல் பாரத் மாதா என மார்தட்டிக் கொள்ளும் மத்திய பாஜக ஆட்சியின் தொழில்துறை நிர்வாக திறமையை கேள்விக்குள்ளாக்கி உள்ளது. எஃகு நிறுவனங்கள் ஏற்றுமதியை குறைத்து இறக்குமதியை அதிகரிப்பதன் மூலம் அதிகப்படியான கொள்ளளவை உள்நாட்டு சந்தையில் திருப்பி விலையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் கட்டுமான துறையில் மிக முக்கிய உலோகமாக பயன்படுத்தப்படும் எஃகுவால் கட்டுமான பொருட்களின் விலை கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் எல்லாம் இறுதியில் மக்கள் தலையில்தான் விழும் என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டியது அவசியம். சீனாவின் எஃகு பொருட்களின் தரம் மீதான நம்பிக்கை குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் தேவையான தாதுக்கள், துடிப்பான சந்தை மற்றும் எஃகு தயாரிக்க முதலீடு செய்ய தயாராக இருக்கும் நிறுவனங்கள் என எல்லாம் இருக்கும்போது குறைந்த விலை என்ற போர்வையில் தரமற்ற பொருட்களை விற்று கொள்ளையடிக்கும் இறக்குமதியை 56 இன்ச் மார்பகம், குஜராத் மாடல் என வெற்று பெருமை பேசி வரும் மத்திய அரசு நிச்சயம் கவனிக்க வேண்டும். இல்லையென்றால் தொழில்துறைகள் தடம் புரண்டுவிடும் என தொழில்துறை நிறுவனங்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேவதி ராஜேஷ்.